ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.1 5th சம் பார்க்கலாம். 10 ஊழியர்களின் ஊதியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஊதியங்களோட விலக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? நமக்கு இங்கே 10 ஊழியர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கொடுத்துக்கிற ஊதியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 தான் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 பேரோட ஊதியம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே நம்ம 9 ஊழியர்கள்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது எண் நமக்கு எத்தனை? 9ங்களா? நமக்கு தெரியும். முதல்ல இந்த கொடுத்துக்கிற ஊதியங்களை எல்லாத்தையுமே ஏறு வரிசையில் எழுதணும் இல்லைங்களா? ஏறு வரிசை, சின்னதுலேருந்து ஏறு வரிசைனா ஸ்மால் டு பிக்கு. ஓகேங்களா? ரொம்ப சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். அப்போது இங்கே என்ன ரொம்ப சின்னது எது? 280ங்களா? 280 2 டைம்ஸ் இருக்குது. 280 நெக்ஸ்ட்டு 290 290ங்களா? 290 இதுவும் 2 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 300 310 2 டைம்ஸ் இருக்குங்களா? 310 நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? 320 இருக்குது. 320 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது 320 2 டைம்ஸு. அப்போ மொத்தம் நமக்கு 9 உறுப்புகள் இருக்குங்களா? 9 இருக்குது. இதில் சென்ட்ரல் என்ன இருக்குது? இந்தாண்ட 4 1 2 3 4, இந்தாண்ட 4 3 4, இந்தாண்ட 4 எடுத்துகிட்டா சென்டரில் 300ன்னு இருக்குங்களா? அப்போது நமக்கு ஏவோட வேல்யூ 300ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிஐயோட வேல்யூ xi மைனஸ் ஏங்களா? நமக்கு ஃபார்முலா என்ன? விலக்க வர்க்க சராசரி. இலக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும்? ரூட் எடுத்துகிட்டு எழுதிக்கலாங்களா? சமேசன் di ஸ்கொயர் பை n மைனஸ் சமேசன் di பை n த ஹோல் ஸ்கொயர். இதுதான் விலக்க வர்க்க சராசரிக்கான ஃபார்முலா. நம்ம இப்போ கொடுத்துருக்குற ஊதியங்களை xiன்னு எடுத்துக்கலாங்களா? di எப்படி கண்டுபிடிக்கணும்? xiலேருந்து ஏவை கழிக்கணுங்களா? ஏவோட வேல்யூ நமக்கு 300ன்னு தெரியும். அப்போது 280லேருந்து 300 கழிச்சா மைனஸ் 20. இங்கே 280லேருந்து மறுபடியும் 300 கழிச்சா மைனஸ் 20ங்களா? 290 அதுலேருந்து 300 நம்ம மைனஸ் பண்ணணுமா? மைனஸ் 10. நெக்ஸ்ட்டு 290 தான் 300 மைனஸ் பண்ணணுமா? மைனஸ் 10. 300லேருந்து 300 மைனஸ் பண்ணணுமா? 0ங்களா? நெக்ஸ்ட்டு 310லேருந்து 300 மைனஸ் பண்ணனா 10. 310லேருந்து 300 மைனஸ் பண்ணனா 10. 320 அதுலேருந்து 300 மைனஸ் பண்ணால் 20ங்களா? எகெயின் 320 300 மைனஸ் பண்ணோமா 20. சரிங்களா? இப்போது சமேசன் டிஐ ஸ்கொயர், அதாவது டிஐ ஸ்கொயர், இங்கே டிஐ கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்ன பண்ணோம்? இந்த 20 ஸ்கொயர் பண்ணோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 4 00. ஓகேங்களா? 400ங்களா? இதுவும் 400. 10 ஸ்கொயர் பண்ணோமா 100. 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 0 ஸ்கொயர் பண்ணால் 0வே தான். 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இந்த 10 ஸ்கொயர் பண்ணோமா 100. 20 ஸ்கொயர் பண்ணால் 400. இங்கே இருக்கிற 20 ஸ்கொயர் பண்ணால் 400. இப்போது சமேசன் டிஐ அப்படின்னு என்னது? சமேசன்னா எல்லா வேல்யூவையும் கூட்டி போடணும். சரிங்களா? ப்ளஸ் வேல்யூ நமக்கு என்னென்ன இருக்குது? இங்கே ஒரு 40 50 60ங்களா? இங்கே ப்ளஸ் 16 இருக்குது. இங்கே 40 50 60 மைனஸ் 16 இருக்குது. அப்போ 0ன்னு வந்துருங்களா? அப்போது சமேசன் டிஐயோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு சமேசன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இங்கே ஒரு 400, இங்கே ஒரு 400, 800 900 1000. இங்கேயும் 800 900 1000ங்களா? அப்போது 2000. 1000 கூட்டினோமா 2000 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? விலக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேசன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என்னங்களா? சமேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூ
2000 டிவைடட் பை என்னோட வேல்யூ 9ங்களா மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர் சமேஷன் டிஐயோட வேல்யூ 0 பை என் 9 ஸ்கொயருங்களா. இப்போ பார்க்கலாங்களா. இப்போ வந்து 0 பை எனிதிங் 0வே தான். அந்த 0வை ஸ்கொயர் பண்ணாலும் 0வே தான். ஓகேங்களா. அப்போ இந்த டேர்ம் வராது. வெறும் 2000 டிவைடட் பை 9 மட்டும் வரும். இதை நம்ம வகுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு? 9 9 2 9 18ங்களா. ரிமைனிங் 2 இருக்கும் 20 2 9 18 ரிமைனிங் 2 இருக்கும் 2 9 18 ரிமைனிங் 2 இருக்குங்களா. அந்த புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 20 தான். மறுபடியும் 0.22ன்னு போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா. அப்போது நமக்கு விளக்க வர்க்க சராசரி வந்து 222.22ன்னு எடுத்துக்கலாங்களா. புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு திட்ட விலக்கம். திட்ட விலக்கணம் நமக்கு என்ன பண்ணணும்? சிக்மா கண்டுபிடிக்கணுங்களா. அதாவது இது வந்து சிக்மா ஸ்கொயர் விளக்க வர்க்க சராசரி. நம்ம திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும்னா சிக்மா கண்டுபிடிக்கணும். சிக்மா வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 2 சைடும் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுங்களா. வர்க்கமூலம் எடுக்கலாங்களா. வர்க்கமூலம் அதாவது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி வெறும் சிக்மா திட்ட விலக்கத்தோட வேல்யூ வந்துடும். இந்த 222.22க்கு நம்ம ரூட் எடுத்தோமா என்ன கிடைக்குன்னா 14.907ன்னு கிடைக்கும். நம்ம புள்ளிக்கு அடுத்து 2வது ஸ்தானத்தில் 2 ஸ்தானம் மட்டும் எழுதலாங்களா. 2 தசம இடத்திருத்தமாக எழுதணும்னா என்ன பண்ணலாம்? 3வது ஸ்தானம் வந்து 5 அல்லது 5 விட அதிகமாக இருந்தால் 2வது ஸ்தானத்தோடு 1 கூட்டிக்கணும். அப்போ 14.91. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். நமக்கு இதில் வந்து கொஸ்டினில் 10 ஊழியர்களின் ஊதியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது 9 தான். சரிங்களா. அப்போது நம்ம 9ன்னு தான் நம்ம என்னோட வேல்யூவை எடுத்துக்கணும். சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.